Hey guys, welcome to eCube. நான் உங்க ஜோஷா ஒரு புது வீடியோவோட. இன்னைக்கு நம்ம MS Officeல இருக்க Word applicationோட பேசிக்ஸை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோவுல போலாம். நீங்க உங்க சிஸ்டம்ல MS Office இன்ஸ்டால் பண்ணிட்ட அப்புறம் டாஸ்க் பார்ல இருக்க சர்ச் ஆப்ஷன்ல போய்ட்டு MS Word அப்படினு டைப் பண்ணுங்க. நான் Word 2013 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பேசிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா வெர்ஷன்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க இந்த Word அப்ளிகேஷன் ஓபன் பண்ண உடனே உங்களோட ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஓல்டர் வெர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது 2003, 7, 10 இதிலெல்லாம் நீங்கள் Word ஓப்பன் பண்ணோடனே டைரெக்டாக ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் ஆகும். ஆனால் ஹையர் வெர்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களோட ஓப்பனிங் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் ஒரு blank டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, வேர்ட் அப்ளிகேஷன். இந்த வேர்ட் அப்ளிகேஷனுங்கிறது ஒரு வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர். அதாவது உங்களால் ஒரு வார்த்தையை எடிட் மற்றும் ஃபார்மேட் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேர் மூலிமா ரெஸ்யூமே, கவர் லெட்டர், ப்ரௌசர்ஸ், சர்டிஃபிகேட் மேலும் பல வார்த்தை சம்மந்தப்பட்ட வேலைகளை உங்களால் பண்ண முடியும். அடுத்து இந்த அப்ளிகேஷனோட பேசிக் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷனோட டாப்பில் உங்களுக்கு ரெட் கலரில் ஒரு பார் தெரியும். இந்த பாரோட பேர் தான் டைட்டில் பார். இந்த டைட்டில் பாரில் அப்ளிகேஷனோட நேம் அப்புறம் ஃபைலோட நேம் இருக்கும். நம்ம இன்னும் இதை சேவ் பண்ணாத காரணத்தினால டாக்குமெண்ட் 1 அப்படின்னு இருக்குது. இந்த டைட்டில் பாரோட லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு டூல் பார் இருக்கும். இந்த டூல் பாரோட பேர் தான் குயிக் ஆக்சஸ் டூல் பார். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் மூலிமா சிங்கிள் கிளிக்லேயே உங்களால் வேலைகளை பண்ண முடியும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரை உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாடிஃபையும் பண்ணலாம். இந்த டூல் பாரோட ரைட் சைடில் இருக்க இந்த ஆரோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ட்ராப் டவுன் மெனு வரும். இதில் டிஃபால்ட்டாக சில டூல்ஸ் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு எதுவும் டூல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இந்த டைட்டில் பாருக்கு கீழே இருக்க இதெல்லாம் தான் டேப். இந்த டேபுக்கு கீழே இருக்க இந்த ஏரியா தான் மெனு ரிப்பன். இந்த மெனு ரிப்பன் உள்ள தான் நம்மளுக்கு தேவையான எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டேப் உள்ள தான் மெனு ரிப்பன் இருக்குது, மெனு ரிப்பன் உள்ள தான் எடிட்டிங் டூல்ஸ் இருக்குது. அடுத்து இந்த டாக்குமெண்ட்டோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் பார் இருக்கும். இந்த ப்ளூ கலர் பாரோட பேர் தான் ஸ்டேட்டஸ் பார். இந்த ஸ்டேட்டஸ் பார் ஒரு செகண்டும் உங்கள் டாக்குமெண்ட்டோட ஸ்டேட்டஸை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு கண்டென்ட் தேவை. இப்போ நம்மளால் அவ்வளோ பெரிய கண்டென்ட் டைப் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ஒரு ரேண்டமைஸ் கண்டென்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு நீங்கள் ஒரு blank டாக்குமெண்ட்டில் ஈக்குவல் டு RAND ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ எந்த ஸ்பேஸோ இல்லாமல் டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரேண்டமைஸ் டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இந்த கண்டென்ட்டை நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது ஈக்குவல் டு RAND ஓப்பன் ப்ராக்கெட். நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் தேவையோ அத்தனை நம்பர் போடுங்க. அதாவது 10 பேராகிராஃப்னா 10, 50 பேராகிராஃப்னா 50 போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 50 பேராகிராஃப் க்ரியேட் ஆகிடும். நீங்கள் ஒரு வெர்டிக்கல் லைன் பிளிங்க் ஆகிட்டு இருக்கிறத நோட் பண்ணியிருப்பீங்க. இந்த வெர்டிக்கல் லைனோட பேர் தான் இன்சர்ஷன் பாயிண்ட். இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ அங்கே தான் உங்களால் டைப் பண்ண முடியும். நீங்கள் இப்போ இந்த இன்சர்ஷன் பாயிண்ட்டை மேலே வச்சுட்டு கீழே டைப் பண்ணணும்னு நினச்சா உங்களால் முடியாது. நீங்கள் எங்கே உங்கள் இன்சர்ஷன் பாயிண்ட்டை வைக்கிறீங்களோ அங்கே தான் உங்களால் டைப் பண்ண முடியும். இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் பாரில் இருக்க ஃபீச்சர்ஸை பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டேட்டஸ் பார் உங்கள் டாக்குமெண்ட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த ஸ்டேட் பாரில் ஃபஸ்ட்டு பேஜுன்னு இருக்கும். இந்த பேஜ் என்னென்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குது, அதில் நீங்கள் எந்த பேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நம்ம டாக்குமெண்ட்டில் மொத்தம் 5 பேஜஸ் இருக்குது. இதில் நம்ம ஃபஸ்ட் பேஜில் இருக்கோம். அதனால தான் பேஜ் 1 of 5 அப்படின்னு காமிக்குது. அடுத்து இதுக்கு பக்கத்தில் வேர்டுன்னு ஒன்று இருக்கும். இது என்னென்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் மொத்தம் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குதுன்னு காமிக்கும். நம்ம டாக்குமெண்ட்டில் இப்போது 2629 வார்த்தைகள் இருக்குது. இந்த வேர்டை நீங்கள் கிளிக் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வேர்ட் கவுண்ட் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த வேர்ட் கவுண்ட் டயலாக் பாக்ஸில் நம்ம டாக்குமெண்ட்டோட வார்த்தைக்கு சம்மந்தமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே ஆகும்.
அதாவது நம்ம டாக்குமெண்ட்டில் மொத்தம் எத்தனை பேஜ், எத்தனை வார்த்தைகள் ஸ்பேஸ் இல்லாமல், எத்தனை வார்த்தைகள் ஸ்பேஸ் விட்டு, எத்தனை பேராகிராஃப், அப்புறம் எத்தனை லைன் இருக்குன்னு காமிக்கும். இதுக்கடுத்து இந்த வேர்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஐகான் இருக்கும். இந்த சின்ன ஐகான் மேலே ஒரு டிக் மார்க் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் எந்த எரரும் இல்லைன்னு அர்த்தம். இப்போது நம்ம டாக்குமெண்ட்டில் ஒரு எரர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ஐகானில் ஒரு இன்ட்டு மார்க் மாதிரி க்ரியேட் ஆயிரும். அதே மாதிரி நம்ம டாக்குமெண்ட்டில் எங்கே எரர் இருக்கோ அந்த இடத்துல அண்டர்லைன் க்ரியேட் ஆகும். இதில் இந்த ரெட் கலர் அண்டர்லைன் எரர் குறிக்கிறதுனா உங்கள் டாக்குமெண்ட்டில் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த ப்ளூ கலர் அண்டர்லைன் எதை குறிக்குதுன்னா உங்கள் டாக்குமெண்ட்டில் கிராமட்டிக்கல் எரர் இருக்குதுன்னு அர்த்தம். இப்போது எந்த வேர்டில் எரர் இருக்கோ அந்த வேர்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணுங்கள், லெஃப்ட் கிளிக் இல்லை. இப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த வார்த்தைக்கு சம்மந்தமான வார்த்தைகள் டிஸ்பிளே ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான வார்த்தையை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இதே ப்ரொசீஜர் தான் கிராமட்டிக்கல் எரர் இருக்கும். இது மேலே நீங்கள் ஒரு ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான வார்த்தையை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் ஒரு பேரை டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு எரர் காமிக்கும். இது ஏன் காமிக்குதுன்னா இந்த வேர்ட் அப்ளிகேஷனோட டிக்ஷனரியில் இந்த மாதிரி ஒரு வேர்டு அதால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னு அர்த்தம். இப்போது இந்த வேர்டில் இருக்க எரரை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணுன்னா இந்த வேர்ட் மேலே வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணி இந்த வேர்டை ஆட் டு டிக்ஷனரின்னு கொடுத்துருங்க. இப்போது நீங்கள் இந்த வேர்டை மறுபடியும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் காமிக்காது. அடுத்து இந்த ஸ்டேட்டஸ் பாரில் உங்களுக்கு லாங்குவேஜ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு லாங்குவேஜ்ன்ற டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கிலீஷ் இந்தியா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து இந்த ஸ்டேட்டஸ் பாரோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம் இன் ஜூம் அவுட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். இது மூலியமாக நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜூம் இன் ஜூம் அவுட்டு உங்கள் டாக்குமெண்ட்டோட பேஜ் சைஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே காய்ஸ், இதான் இந்த வேர்ட் அப்ளிகேஷனோடைய பேசிக்ஸ். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். மேலும் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு எக்யூப். பாய், சியர்ஸ்.